அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபையிலே சிலர் இயேசுவின் வருகையை குறித்து தவறாக விளங்கி கொண்டதை அடுத்து அவர்களுக்கு ஒரு சரியான போதனையை கொடுப்பதற்காக இந்த 2ஆம் நிருபத்தை எழுதினான். ஆனாலும் அவன் அந்த சபையிலே உள்ள நல்ல காரியங்களை அவன் புகழ்ந்து அவர்களை தைரியப்படுத்துகிறான். ஒரு விஷயத்தில் தவறினாலும் உங்களிடத்தில் நல்ல காரியங்கள் உண்டு, ஆகையால் நீங்கள் இதை செய்தீர்கள் என்றால் பூரண ஆவீர்கள் என்று சொல்லி அவன் அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டும்படியாக ஒரு காரியம் எழுதுகிறான். நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். காரணம் என்ன? உங்களுடைய விசுவாசம் மிகவும் பெருகிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. இந்த 3ஆம் வசனத்திலே விசுவாசம் பெருக வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் போன வாரத்திலே பார்த்தோம். முதலாவது, இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இந்த 3 காரியங்களும் இருந்தால் நம்முடைய விசுவாசம் வளரும். வசனத்தினால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள், அதற்கு அப்படியே கீழ்ப்படி. அந்த விசுவாசத்தை செயலிலே வாழ்ந்து காட்டு. அப்படியானால் உன் விசுவாசம் பெருகும் என்று பார்த்தோம். இன்றைக்கும் அதே சபையினருடைய இன்னொரு குணத்தை பவுல் அங்கே போற்றுகிறான். அது என்னவென்றால், உங்கள் ஒருவரில் ஒருவர் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. இன்க்ரீசஸ். இந்த அன்பை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் அந்த தெசலோனிக்கே சபையில் உள்ள சபையினர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவது யூதர்கள், 2வது கிரேக்கர்கள் அல்லது புறஜாதியார். யூதர்கள் அவர்கள் யாரோடும் பழக மாட்டார்கள். பேதுருவே சொல்லுவான், ஒரு யூதனுக்கு புறஜாதியானிடத்தில் போவதும் வருவதும் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம் என்று. அதனால் இந்த யூதர்கள் தனியாயும் தங்களுக்குள் அன்பு காட்டுகிறதாயும் இருக்கலாம், புறஜாதியார் தங்களுக்குள் அன்பு காட்டுகிறதாக இருக்கலாம். யூத சமுதாயத்திலே ஒருவன் பிச்சைக்காரனாய் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு யூதன் எல்லாவற்றையும் இழந்து பிச்சை எடுப்பது அவர்களுக்கு கஷ்டம். இன்றைக்கும் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை வாழ வைக்கிறார்கள்.
ஒரு காலத்தில் ஆலயத்திலே பிச்சை எடுக்க வைத்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கோ யூதர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை அனுமதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் நாங்கள் தேவனுடைய வம்சத்தார் என்கிற ஒரு பெருமை அவர்களுக்கு உண்டு. இவர்கள் மற்றவர்களோடு கலப்பது கிடையாது. புறஜாதியாரும் யூதர்களிடத்தில் சேர்வதற்கு பயப்படுவார்கள். இரண்டாவது, யூதர்களை புறஜாதியார் வெறுத்தார்கள். ஹிட்லர் இந்த யூதர்களை லட்சமாய் கொன்று குவித்தான். பாபிலோனியர்களும் அவர்கள் அசீரியர்களும் இந்த யூதர்களை தரைமட்டமாக்கி அடிமைகளாகவும் அவர்களை பல தேசங்களுக்கு சிதறடிக்க பண்ணினார்கள். ஆகவே இந்த எஸ்தர் புஸ்தகத்திலும் ஆமான் இந்த யூதர்களை அழிப்பதற்குத்தான் முயற்சி செய்தான். இப்படிப்பட்ட 2 பேர் அந்த சபையிலே இருக்கிறார்கள். அங்கே பவுல் சொல்லுகிறான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு அதிகரிக்கிறபடியினாலும். எத்தனை ஒரு ஆச்சரியமான காரியம்! தங்களுக்குள் அன்பாய் இருந்தவர்கள் புறஜாதியாரையும் நேசிக்கிறார்கள். புறஜாதியாரும் தாங்கள் வெறுத்த யூதர்களை நேசிக்கிறார்கள். எப்படி? ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே அவர் சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் 45ஆம் வசனம் 2ஐயும் நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிற்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தம்முடைய சூரியனை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆகவே இந்த தெசலோனிக்கேயர் சபையினர் இந்த வசனங்களின்படி இருந்து பிதாவுக்குள் இருக்கிற ஒரு சபையாக இருந்தார்கள். யூதர்கள் புறஜாதிகளை நேசித்தார்கள், புறஜாதியார் யூதரை நேசித்தார்கள், ஒருவருக்காய் ஒருவர் ஜெபித்தார்கள். அப்படியானால் நாமும் நமக்கு வேண்டாதவர்களை எப்படி நேசிப்பது? நம்முடைய அன்பு பெருக வேண்டும். எப்பொழுது அன்பு பெருகும் என்றால் அது மாம்ச அன்பு ஒரு நாளும் பெருகாது. அது சுயத்தை தான் செல்ஃபிஷ் லவ். இட் cannot ரீச் அவுட். ஆனால் தேவ அன்பு என் இருதயத்துக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக அது எனக்கு பலன் தரும். ரோமர் 5:5 பார்க்கணும். பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அப்போ ஒருவருக்கொருவர் எதிரியாயும் பகையாயும் இருக்கிற இவர்கள் ஒருவரே ஒருவர் நேசிக்கிற அன்பிலே அதிகரிக்கிறார்கள் என்றால் தேவ அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் என்றைக்கு உலகத்தாரிடத்தில் நான் அன்பு கூற வேண்டும். கிறிஸ்தவர்களிடத்தில் மட்டுமல்ல, மற்றவர்களிடத்திலும் நான் அன்பு கூற வேண்டும். அதற்கு என்ன தேவை? முதலாவது, நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணும் பொழுது அந்த ஆவியின் கனியிலே அங்கே சொல்லப்படுது அன்பு ஆவியின் கனி.
அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் அன்பை உண்டாக்குகிறதினால் நான் செய்வேன். கல்கத்தா வீதியிலே ஒரு குஷ்டரோகி, அவன் செத்து கொண்டிருக்கிறான். மூச்சு இழுக்கிறது. அவன் காலை ஒரு எலி கடித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் அதை பார்த்து அருவருத்து முகத்தை திருப்பி கொண்டு போனார்கள். ஆனால் ஒரே ஒரு வாலிப பெண் வந்து, ஐயோ, கைவிடப்பட்ட இயேசு, அந்த குஷ்டரோகியிலும் இயேசுவை பார்த்தாள். இயேசுவின் சாயலை அந்த குஷ்டரோகியிலும் கண்ட பொழுது, கைவிடப்பட்ட என் இயேசு என்று சொல்லும் பொழுது அவருக்குள் இருந்த அந்த உண்மையான அன்பு ஓடிப்போய் அந்த குஷ்டரோகியின் தலையை தூக்கி தன் மடியிலே வைத்து அவனை ஆறுதல் படுத்தி அவன் மரிக்கும் வரை உட்கார்ந்திருக்க செய்தது. அதுதான் அன்னை தெரேசா. சகோதரனே, இந்த ரோட்டில் நீர் இப்படி உட்கார்ந்து ஒரு குஷ்டரோகியின் தலையை தூக்கி வைப்பீரா? அன்பு, தேவனுடைய அன்பு எனக்குள் இருந்தால் நான் தேவனையும் என்னையும் தான் பார்ப்பேனே ஒழிய மற்றவர்களை பார்க்க மாட்டேன். அப்படி என்றால் என்னுடைய சுயம் சாக வேண்டும். என்னுடைய சுயம் செத்தால்தான் நான் மற்றவர்களிடத்தில் உண்மையான தேவ அன்பை காண்பிக்க முடியும். என்னுடைய சுயம் செத்து எனக்கு தேவனுடைய அன்பு இருந்தால், என்னை ரட்சித்திருக்கிறார், எனக்கு பரலோகத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார், அந்த நிச்சயத்தை தந்திருக்கிறார், அதை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று உங்களை அந்த அன்பு ஏவம் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி இட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அஸ். அந்த அன்பு நமக்குள் இருந்தால் நாமும் எல்லாரையும், என் சொந்தக்காரங்க, எங்கள் ஊர்க்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி அல்ல, நான் எல்லாரையும் சமமாக கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்கிற எண்ணத்தோடு நானும் அன்பு கூறுவேன். சகோதரனே, உங்களிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு உண்டா? இதைத்தான் பவுலப்போஸ்தலன் அந்த தெசலோனிக்கே சபையில் பார்க்கிறான். ஒருவருக்கொருவர் முரண்பாடான வழிகளையும் பாரம்பரியங்களையும் உள்ளவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு வைக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன? அவர்கள் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவாகிய இயேசுவுக்குள்ளும் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரால் தேவ அன்பு அவர்கள் உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிறோம். ஒருவராவது கெட்டு போவது, அதாவது ஒருவராவது நரகத்தில் போவது தேவனுடைய சித்தம் அல்ல. அதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பி இரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை ஏற்படுத்தி விசுவாசிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்புண்டு, ரட்சிப்புண்டு, பரலோகம் உண்டு, ஜீவ புஸ்தகத்தில் பேருண்டு என்கிற ஒரு நிச்சயத்தை சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அந்த காரியத்தை நான் மற்றவர்களுக்கு சொல்வது, அதுதான் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது. காணிக்கை கொடுப்பதோ ஆலயம் கட்டி கொடுப்பதோ அது தேவனுக்கு அவ்வளவு பிரியமில்லாத ஒன்று. தாவீதை ஆலயம் கட்டாதே என்றார், சாலமோனை கட்டு என்றார். நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த 2 பேரில் யாரிடத்தில் தேவன் அன்பாய் இருந்தார்? நிச்சயமாய் சொல்லுவீர்கள், தாவீதினிடத்தில்தான். அவனைத்தான் என் இருதயத்திற்கு உகந்தவன் என்று சொன்னார். அவனுடைய வம்சத்தில்தான் அவர் பிறந்தார்.
தன்னை தாவீதின் குமாரன் என்று தான் சொன்னார். தேவனுடைய சிங்காசனத்தையும் தாவீதின் சிங்காசனம் என்று தான் சொன்னார். அவன் ஆலயம் கட்ட வேண்டாம் என்று தடுத்தார். ஆனாலும் அவன் வாழ்க்கையிலே அவன் தேவனை நேசித்ததினால் அவனை கனம் பண்ணினார். சகோதரனே, உங்களிடத்திலும் இந்த அன்பு இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் செய்திருக்க முடியும், என்னவெல்லாம் செய்திருக்கலாம், என்னவெல்லாம் இன்றைக்கு செய்யலாம் என்று ஒரு விசையாய் உட்கார்ந்து தியானித்து பாருங்கள். அன்பில் எவ்வளவு குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒருவரிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லுவதற்கு நாம் தயங்குகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எனக்குள் அன்பு இருந்தால் அந்த அன்பு என்னை நெருக்கி சுவிசேஷம் சொல்ல என ஏவும். அப்பொழுதுதான் நான் தேவனிடத்தில் உள்ள என் அன்பை நான் காண்பிக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி குடும்பத்திற்குள் அன்பு வைக்கிறோம்? இரண்டாவதாக, அந்த அன்பு பெருக வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் வேண்டும். நம்மளும் இருக்கிறோம், நமக்கும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. எந்த மனைவியிடத்தில் கணவன் அதிக அன்பாய் இருப்பான்? தனக்கு கீழ்ப்படுகிற மனைவியினிடத்தில் கணவன் அதிக அன்பாய் இருப்பான். 2-3 பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் எந்த பிள்ளைகிட்ட தகப்பனும் தாயும் அன்பாய் இருப்பார்கள்? எந்த பிள்ளை எதுனாலும் தங்ககிட்ட கேட்டு செய்யுதோ, தாங்க சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படியுதோ, அந்த பிள்ளையினிடத்தில்தான் அன்பு இருக்கும். அப்படியானால் எனக்கு தேவனுடைய அன்பு வேண்டும். அப்படி என்றால் நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்காக யாவையும் செய்து தருகிற தேவனாய் இருப்பார். நான் ஒருவருக்கு சுவிசேஷம் சொன்னால் அந்த ஒருவரை நிச்சயமாக அவர் தேவன் மாற்றுவார். நான் யாருக்காவது ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு அந்த குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட முடியும். யாராவது ஒருவருக்காக நான் இருதயத்தை ஊற்றி இவருக்கு ஒரு சுகம் தாரும், இந்த கேன்சரிலிருந்து ஒரு விடுதலை தாரும் என்று நான் ஜெபித்தால் தேவன் அந்த காரியத்தை செய்வார். ஏனென்றால் நான் தேவனை உண்மையாக நேசிக்கிறேன். சகோதரனே, உம்முடைய சுயம் சாக வேண்டும். பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உம்முடைய உள்ளத்திற்குள் இருக்க வேண்டும். உமக்கு கீழ்ப்படிதல் இருந்தால் உம்முடைய அன்பு பெருகும். இந்த 3 காரியங்களும் உங்களிடத்தில் இல்லை என்றால் உங்கள் அன்பு போலியானது. தேவன் சொல்லி இருக்கிறார், உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த 3 காரியங்களையும் செய்யுங்கள், அன்பு அதிகரிக்கும். எல்லாரையும் சமமாக நேசிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை தேவன் உங்களுக்கு தருவார். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்கள் இருதயங்களில் அன்பை ஊற்றும். நீர் எங்களுக்காக பரலோகத்தை விட்டு வந்து இரத்தம் சிந்தி எங்களை மீட்டு பரலோகத்திற்கு கொண்டு சென்ற அந்த அன்பை நாங்கள் நினைத்து அப்படியே அநேகர் பரலோகத்திற்கு வரத்தக்கதாக அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும், எங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகரை உம்மண்டை நடத்தவும்
நீர் கிருபையை தாரும். எல்லாரையும் சமமாக நேசிக்க எங்களுக்கு பலன் தாரும். உன்னதத்தில் இருந்து வரும் பலனினால் எங்களை நிரப்பி நாங்கள் அன்பின் சீடர்களாக இருக்க கிருபையை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.